இப்போ வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறது தெரியுறதா? இப்போ வந்து இதுதான் நம்மளோட பேசிக்கான ஃபார்மேட். கிராஸ் ஆனுவல் வேல்யூ லெஸ் முனிசிபல் டேக்ஸு, அப்புறம் நெட் ஆனுவல் வேல்யூ, அப்புறம் டிடக்ஷன்ஸ் 24A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 30% ஆஃப் என்ஏவி இது, 24Bல இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் இது. நீங்கள் ஹோம்ஒர்க்கு எனக்கு எதுவுமே அனுப்பலையே கண்ணா, ஏன் என்னாச்சு? ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்தேனே ஹோம்ஒர்க். இல்லை இல்லை, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அமுச்சு விடுங்க, கஷ்டப்பட்டுலாம் அமுச்சு விட வேணாம், பார்த்துட்டு அமுச்சு விடுங்க. இல்லை இல்லை கண்ணா, ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்து ஹோம்ஒர்க் நீங்கள் அமிச்சாதான் எனக்கு தெரியும் வேர் யூ ஸ்டாண்டுன்ட்டு. ஓகேவா? இல்லை கரெக்டு கண்ணா, அது உங்கள் டிஃபிகல்ட்டி, நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சி விடணுன்னா நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சி விடுங்க. வி வில் ஹாவ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அண்டர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஒன்று, முனிசிபல் டேக்ஸு மைனஸ் பண்ணணும். முனிசிபல் டேக்ஸ் வந்து அசஸி பே பண்ணால் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும். அன்பெய்டு முனிசிபல் டேக்ஸோ இல்லை முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை டெனண்ட்டோ அதை எடுத்துக்கூடாது. அப்புறம் நெட் ஆனுவல் வேல்யூ எடுத்துக்கணும். அப்புறம் டிடக்ஷன்ஸ் அண்டர் 24A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 30% ஆஃப் என்ஏவி, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் 24 சப்செக்ஷன் பி, இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஆனால் இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ லெட்ஸ் டேக் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். Find out the gross annual value in respect of the following properties for assessment year. Gross municipal value, fair and standard at actual rent. H1, H2, H3. House 1ல gross municipal value கொடுத்துருக்காங்க, fair rent கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஹையராக எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த வேல்யூக்கும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கும் இருக்கிற லோவர் வேல்யூ. What is the rule says in house properties? Any amount, the rent should not all exceed your standard rent. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதாவது when you are going to compare your step, ஏதாவது gross market value fair value என்ன வருதோ அந்த வேல்யூ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கு விட ஜாஸ்தியாக கூடாது, ஸ்டெப் நம்பர் 2 ஓட வேல்யூ. ஸோ அப்போ இது ரெண்டுத்துல எது லோவரோ அதை அனுப்பிச்சு விடணும். மூணாவது ஸ்டெப்பு அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னா என்ன அர்த்தம் பாக்யா? வெரி குட் கண்ணா. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அதை எடுத்துக்கணும். அடுத்தது பிக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குமா, சிக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்குமா, இது ரெண்டுத்துல எது ஹையரோ அது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாமா? இல்லை அவங்க வரல கண்ணா இன்னைக்கு, ஷீ இஸ் நாட் வெல் அதனால. ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் முனிசிபல் வேல்யூ 150 வர்சஸ் ஃபேர் ரெண்ட் வந்து 140. இதில் ஹையர் எதுன்னு பார்த்தானோ 150. அடுத்தது இந்த ஆன்சர் அப்படியே எடுத்துக்கோங்க, 150 வர்சஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ன்றது இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க H1ல 120. இது ரெண்டுத்துல எது கம்மின்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துல எது ஹையரு, இது ரெண்டுத்துல எது லோவர். ஓகே. அடுத்தது ஆக்சுவல் ரெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 180. ஸோ சி. அடுத்தது வந்து இப்போ பிக்கும் சிக்கும் கம்பேர் பண்ணோம். பி எவ்வளோ 120 வர்சஸ் சி எவ்வளோ 180. இது ரெண்டுத்துக்கு எது லோவர், இது ரெண்டுத்துக்கும் எது ஹையர்? ஹையர். ஸோ 180 இஸ் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? இப்போ ஹவுஸ் 2க்கும் ஹவுஸ் 3க்கும் போட்டு அனுப்புங்க பார்க்கலாம்.
இதோ இந்த சம்ல H2 and H3. ஃபர்ஸ்ட் போடுங்க, நீங்க போடுங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஒன்றும் ப்ராப்ளம், நீ ஃபர்ஸ்ட் போடுங்க. எதுக்கு? ஹவுஸ் டூக்கா? ஆமா. ஹவுஸ் த்ரீக்கு? ஒரே நிமிஷம் இருங்க. கரெக்ட். இது ஸ்டெப் ஒன். ஓகேவா? இப்போ இதுல வந்து அடுத்தது என்னன்னா முனிசிபல் டாக்ஸோட ப்ரொவிஷன் சொல்லிட்டேன். முனிசிபல் டாக்ஸ் பெய்டு பை அசஸினா ஓகே ஃபைன், அது மட்டும் எடுத்துக்கணும். இப்போ முனிசிபல் டாக்ஸ்க்கு வந்து ஒரு இது இருக்கு. முனிசிபல் டாக்ஸ்ன்றது டாக்ஸ் லிவிட் பை முனிசிபாலிட்டி or local authority which is deducted from gross annual value. இங்க வந்து taxes levied by a local authority in respect of any property shall include service taxes levied by such local authority. முனிசிபல் டாக்ஸஸ்னா ஃபயர் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் எல்லாமே இது. முனிசிபல் டேக்ஸ் வந்து டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கணும், அசஸி பே பண்ணா எடுத்துக்கணும். ஆனா அன்பெய்டு முனிசிபல் டாக்ஸஸோ முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் பை டெனண்ட்டோ எடுத்துக்கூடாது. ஓகேவா? இதுதான் முனிசிபல் டாக்ஸஸோட கிளாஸ். அடுத்தது நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். டிடக்ஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் பை டிஃபால்ட்டாக இப்போ எனக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வந்து 80,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னோட 30% ஆஃப் என்ஏவி. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் வந்து வாட் டு யூ மீன் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஸோ அதில் ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படின்றது எப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருப்போம், அதை வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. பட் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது இல்லை இன்ட்ரெஸ்ட் லோன் வந்து பேங்க்ல வாங்கிக்கிறது, விச் எவர் இஸ் லேட்டர்ன்றது கமென்ஸ்மெண்ட் டேட். என் டேட் வந்து இப்போ 31st March 2025ல நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்கேன்னா என்னோட ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட எண்டு வந்து 31st March 2024. ஓகேவா? அதே மாதிரி போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். அது ends வந்து when the loan is fully paid. அந்த மாதிரி டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து the interest expenses for the year shall be allowed as a deduction in the respective year. அந்த மாதிரி வந்துரும். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர் ஷால் பி அலௌட் அஸ் அ டிடக்ஷன் இன் த ரெஸ்பெக்டிவ் இயர். இது வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். சம் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக 4 சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும் பாக்யா நம்ம சம்ஸ், அதுக்கு மேலே அட்வான்ஸ்டாலாம் இருக்காது. ஒன்று ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கிறது கேட்பாங்க, இல்லை செல்ஃப் ஆக்குபைடு வேக்கண்ட்டாக இருக்கிற ட்ரீட்மெண்ட் எப்படின்னு கேட்பாங்க, இல்லை செல்ஃப் ஆக்குபைடும் லெட் அவுட்டும் இருக்கிற ட்ரீட்மெண்ட் கேட்பாங்க, இல்லை செல்ஃப் ஆக்குபைடும் பார்ட்லி யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ், அதுதான் கேட்பாங்க.
இப்போ ஃபுல்லி செல்ஃப் ஆக்குபைட்னா நீங்க ஃபுல்லி செல்ஃப் ஆக்குபைடோட ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். பார்ட்லி வேக்கண்ட் பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட்னா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்லா ட்ரீட் பண்ணலாம். பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் பார்ட்லி லெட் அவுட்னா அதுக்கு லெட் அவுட்டுக்குன்னு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும். அது ஒரு விஷயம். இன்னொன்னு பார்ட்டா கரெக்ட் பார்ட்டா 40% இருக்கும், 60% லெட் அவுட்னு சொல்லுவாங்க. அப்போ அது இது பேஸ் பண்ணி பண்ணோம். இப்போ இந்த பார்ட்லி யூஸ்டு ஃபார் பிசினஸ் பர்பஸ் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் பிசினஸ் பர்பஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் மட்டும் நம்ம இங்க காமிப்போம் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்ததுன்னா இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதையும் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் tax paid to the foreign local authority. If the property is situated foreign countryல இருந்ததுன்னா tax paid to the foreign local authority shall be allowed as a deduction. ப்ராப்பர்ட்டி ஃபாரின் கண்ட்ரிலாம் அந்த லோக்கல் அத்தாரிட்டியில் என்ன நான் பே பண்ணியிருக்கேனோ இட் வில் பி அலௌட் அஸ் அ டிடக்ஷன். சப்போஸ் இஃப் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு இன்க்ளூட்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் அக்யூமுலேட் பண்ணி நான் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் அது அந்த அமௌண்ட்டு என்னோட ஜிஏ விட எக்ஸீட் ஆயிருக்குன்னா அப்போ நெட் ஏவி வந்து கேன் பி நெகட்டிவ், ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஓகேவா? rare circumstance. Refund of municipal tax paid for a property வந்து it's not taxable. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, not taxable. MCQல கேட்பாங்க. Advance municipal tax paid by SSC வந்து municipal tax paid in advance is not allowed as provides that the taxes levied by any local authority in respect of any property shall be deducted or irrespective of the previous year. ஓகே, ரொம்ப இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஜென்ரலா அட்வான்ஸ் முனிசிபல் டேக்ஸை வந்து டிடக்ஷனா அலோவ் பண்ண முடியாது. அவ்வளோதான் சிம்பிளா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இன்னொன்று முக்கியமானது, இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் டிடக்ஷன் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர் ஷால் பி அலௌட் அஸ் டிடக்ஷன் இன் த ரெஸ்பெக்டிவ் இயர். இது போஸ்ட் கன்ஸ்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். வேக்கன்சி அதான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டேட்டுக்கும் டேட் ஆஃப் பாரோயிங் விச் எவர் இஸ் லேட்டர்லேருந்து அதை ஆரம்பிச்சு ப்ரையார் டு த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் வரைக்கும் எண்டிங். நான் ப்ராப்ளி ஒரு சம் வரும்போது சொல்றேன் மகியா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியா புரியும். மகியா இப்போ அந்த நோட் எடுத்துக்கோங்க கண்ணா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மேட்டு. எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இது எழுதிக்கோங்க. கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் முனிசிபல் வேல்யூ. இது உங்களுக்கு தரவா தெரியும்ல இப்போ. ஜிஎம்ஓ ஃபேர் அண்ட் ஹையர், இது ஸ்டாண்டர்ட் ரெண்ட் லோவர், அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட், இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஹையர் எடுத்துக்கணும். ஓகே, இது இது எழுதிக்கோங்களேன். இந்த பாட்டு உங்களுக்கு தரவா தெரியும்னு சொல்லிட்டீங்க. இது எழுதிக்கோங்களேன். இன் நட்ஷல் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், இது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது எழுதிக்கோங்க.
ஓ சாரி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலாம் மேஜரா மாறல பாக்யா. ஐ திங்க் புக்லேருந்தே நீங்க அந்த சம்ஸ் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த வாட்டி அடுத்த வாட்டி வரலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் பண்றாங்க அடுத்த வாட்டி. மேஜரா சரி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜூன் 2026 வரைக்கும் எந்த சேஞ்ச் கிடையாது. ஆனா டிசம்பர் 2026 சேஞ்ச் வர சான்சஸ் இருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில. 1 இயர் ப்ரையர். ஆமா கரெக்ட். அதாவது இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு புரியலையா? இல்ல இந்த சென்டென்ஸ் புரியல. கரெக்ட் கண்ணா. தெரியல, அது எனக்கே தெரியல. அது நம்ம யாராவது எக்ஸ்பர்டைஸ்டு அவங்கள தான் கேட்கணும். இது எழுதிட்டு கீழே இருக்கிறதும் எழுதிருங்க கண்ணா. இந்த லைட் ஆஃப் அபோவ் ப்ரொவிஷன். ஓகேவா? ஒரே நிமிஷம், நான் இது மட்டும் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன். Terminologies used in house property. டீம்டு ஓனர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டீம்டு ஓனர் அப்படின்னா வந்து லீகல் ஓனர் அப்படின்னா யாருன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல யார் பேர்ல இப்போ பாக்யாவோட ப்ராப்பர்ட்டின்னு எழுதியிருக்கும் அது லீகல் ஓனர். பெனிஃபிஷியல் ஓனர்னா என்ன அர்த்தம்னா இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக இட் இஸ் நாட் நெசசரி தட் த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி ரிஜிஸ்டர் இன் த நேம் ஆஃப் தி அசஸி. ஓகே, அசஸி என்ஜாய் பண்றாங்க ப்ராப்பர்ட்டி as a owner to full extent, he will be treated as a beneficial owner and he will be charged. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெனிஃபிஷியல் ஓனர் வந்து வில் பி என்ஜாயிங் த ப்ராப்பர்ட்டி அண்ட் அவர் தான் வந்து வில் பி சார்ஜ் ஆனது இன்கம் அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. டீம்டு ஓனர்ன்றது யாருன்னா இவன் கீழே இருக்கிறவங்க தான் டீம்டு ஓனர். ஒரு மைனர் சைல்டு டீம்டு ஓனர். ஓகேவா?
ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை தன்னோட ஒய்ஃபுக்கோ ஆர் ஹஸ்பண்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, சரியா? அப்போ he is a deemed owner. Minor child not being a married daughter without adequate consideration, deemed owner. Holder of an impartable estate அப்படின்னா ஒரு அந்த எஸ்டேட்டை டிவைட் பண்ண முடியாது, ஓகேவா? Impartable estate na you cannot divide it legally. It is treated as deemed owner. Impartable estate is an estate to which the assessee has succeeded by the grant மூலமா ஒண்ணு வந்து அதை பிரிக்க முடியாத ஒரு இதுவா இருந்ததுன்னா then that person will be a deemed owner. So இதெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டீம்டு ஓனர். லீஸ் ஆஃப் அ பில்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வந்து யாராவது ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, ரீடைன் பண்ணி பொசிஷன் எடுத்திருக்காங்க அண்டர் த செக்ஷன் 53A ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா பொசிஷன் எடுத்திருக்கணும், கான்ட்ராக்ட் வந்து ரைட்டிங்ல இருக்கணும், சேல் டீட் வந்து ஃபேவர் ஆஃப் பையர்ல இருக்கணும், ஓகேவா? அதே பவர் ஆஃப் அட்டார்னி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். இது இப்போ ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் நடக்கிறது இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. இப்போ ஒரு பர்சன் வந்து ப்ரமோட்டருக்கு எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரமோட்டர் பிகம்ஸ் த ட்ரீம்டு ஓனர். புரிஞ்சுதா? அந்த மாதிரி கேட்டகரிஸ் தான். அப்புறம் ஓகே, ஃபார்மேட்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 39 தானா புக்ல? ம், கிராஸ் முனிசிபல், இது போடுங்க வகை, இது ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்ணா. கிராஸ் முனிசிபல் வேல்யூ வந்து 10,000, ஃபேர் ரெண்ட் 8,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 10,000. இது ஆக்சுவலா இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல மாட்டேன், எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லுவேன். 10,000 இந்த இது புரியுறதா பாருங்க. இல்ல, இது புரியுறதா பாருங்க. 39 உங்களுக்கு ஆமா. அதாவது இந்த ஸ்டெப் ஆமா, இதுக்கு பேர் என்னன்னா ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். புரியுதா அந்த சம் பாருங்க? புரியுதா? ஓகே. கால்குலேட் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் முனிசிபல் வேல்யூ ஹோல் இயருக்கு கொடுத்துருக்காங்க 12 months, ஃபேர் ரெண்ட் ஃபார் த ஹோல் இயர், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஃபார் த ஹோல் இயர், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் 100, பீரியட் ஆஃப் ப்ரீவியஸ் மந்த் வந்து 12 12 12 12 கொடுத்துருக்காங்க. இந்த சம் பாருங்க. H1 புரியுறதா பாருங்க கண்ணா ஆன்சர். H1 ஆன்சர் வந்து 120 புரியுறதா பாருங்க, நிதானமா பாருங்க. 120 or 105, which is 120. Okay, 120 or 100, 120. ஓகேவா? வெரி குட். H3, H4, H5, H6 பாருங்க. H6 கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க. 10 months. ஆ, கரெக்ட் கரெக்ட். பாருங்க, புரியுதா பாருங்க. H6 வரைக்கும் புரிஞ்சுட்டா?
கரெக்ட். கரெக்ட். ஓகே. சூப்பர். 41 பாருங்க கண்ணா. 41. அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டுக்கும் வேகன்சிக்கும் என்ன கண்ணா டிஃபரன்ஸ்? ம். ம். கரெக்ட். ஸோ பாருங்க இந்த சம்மு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா பாருங்க. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவல், அன்ரியலைஸ்ட் ரெண்ட். அன்ரியலைஸ்ட் ரெண்ட் என்ன? 2 மாசத்துக்கு அன்ரியலைஸ்ட் ரெண்ட். அது வந்து இந்த ஸ்டெப்ல இன்கார்பரேட் பண்ணுங்கண்ணா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேனே இதோ இந்த தேர்ட் ஸ்டெப்ல பண்ணும்போது ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னு வரணும். இந்த சம் போடுங்க. அஹ், பாக்யா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் H1ம் H2ம் ஒர்க் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா நான் ஒர்க் அவுட் பண்றேன். புக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க எதுக்கும். ரொம்ப சேஞ்ச் ஆகலைன்னா நீங்க புக்ல இருக்கிறதே கூட அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். புக்லயே எடுக்கலாம். சரி, ஓகே. நீங்க அப்ப பிடிஎஃப் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஷேர். ஓகே. அதே மாதிரி தான். அன்ரியலைஸ்ட் ரெண்ட் எவ்வளவு வந்தது? அன்ரியலைஸ்ட் ரெண்டோட சேர்த்து ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளவு வருது? ம். அவ்வளவுதான் சேஞ்ச். மத்தபடி அதே ஃபார்மேட் தான். 3 months, 1 month, 3 months, 2 months எல்லாத்துக்கும் அதே தான். ஓகேவா? இப்ப நீங்க சொல்றது எல்லாமே ஹோம்ஒர்க் கணோ. 39, 40 போடுங்க. போட்டு இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஒரு 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 ரவுண்ட் போட்டீங்கன்னா தான் ஒரு ஃப்ளோ கிடைக்கும். எக்ஸாம் போது குயிக்கா இதெல்லாம் முடிச்சிடலாம். 42, 42 சம் கோத்ரூ பண்ணுங்க கண்ணா. இங்க வந்து வேகன்சி கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Gross municipal value, fair rent, standard rent, actual rent. Property remains vacant. So first 200 வேக்கண்டா இருக்கு இல்லையா ப்ராப்பர்ட்டி. இது எப்படி நீங்க சிஎல் எப்படி அப்ரோச் பண்ணீங்க வேகன்சி? என்ன பண்ணீங்க? நம்ம சிஎம்ஏ புக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா எடுக்கிறாங்க வேகன்சி. ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் முனிசிபல் வேல்யூ 200னா அதுவும் 11/12 தான். ஃபேர் ரெண்டும் 11/12. ஓகேவா? ஸ்டாண்டர்ட். அதனால தான் சொன்னேன் சிஎல் ஏதோ டிஃப்ரெண்டா சொன்னாங்க. நீங்க அந்த அதுல தரவாயிட்டீங்கன்னா இது பண்ணாதீங்க கணா. யூ ரெஃபர் தட். ஏன்னா யூ ஹவ் ஆல்ரெடி டன் இட்ல. ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ டெல் தம். ஏன்னா நான் வேற ஏதோ அப்ரோச் பண்றதா நான் கேள்விப்பட்டதுனால இந்த அப்ரோச் அவங்களுக்கு நான் சொல்ல. சிஎம்ஏல என்ன பண்றாங்கன்றது மட்டும் தான் நான் சொல்றேன். சிஎம்ஏல என்ன பண்றாங்கன்னா இது எல்லாத்துக்கும் இப்போ இப்போ ஒரு மாசம் வேக்கட்னா 11 மாசம் கணக்கு. ப்ரொபோர்ஷனேட். ஆமா, அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டுக்கு ஆக்சுவல் ரெண்ட்ல மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? வேகன்சிக்கு எல்லாத்துலயுமே ப்ரொபோர்ஷனேட்டா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா
கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஏ புக் எடுத்து அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பாருங்க. சாரி, வேகன்சிக்கு பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் ஏற்கனவே நீங்க படிச்சதை அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப நியூவா சொல்லி கொடுத்த அதெல்லாம் தேவையில்லாதது அப்படிலாம் கிடையாது கண்ணா. சிஎம்ஏ இல்லாத அதெல்லாம் உண்மை கிடையாது. சிஏல ஃபாலோ பண்றது பண்ணலாம், சிஎம்ஏல ஃபாலோ பண்றது பண்ணலாம். ஆல்ரெடி அதுல படிச்சிட்டீங்கன்னா அதுல இருக்கதே ஃபாலோ பண்ணுங்க பாக்யா. நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு அது புரியலன்னா அப்ப நான் இது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? இது நீங்க பாத்துக்கிறீங்களா? வேகன்சி பார்த்துட்டு என்கிட்ட யூ ஹேவ் டு கம் பேக் டு மீ. பார்த்துட்டீங்களா இல்லையா, இல்ல புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லணும். இன்னியோட 1 வீக் முடியறதா? இப்ப நான் வந்து சிலதெல்லாம் அப்பா கிட்ட நான் அப்டேட் பண்ணணும். நீங்க எப்படி ஃபீல் பண்றதுன்றத அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வி வில் 15th இருந்து கிளாஸ் டெய்லி இருக்கும். சாரி, 17th இருந்து கிளாஸ் டெய்லி இருக்கும். ஓகேவா? ஸோ இது 1 வீக் ட்ரையல் ரன் தான். இன்னைக்கு salary பேப்பர் அமுச்சு விடுவேன். salary 50 மார்க்ஸ் பேப்பர். நீங்க அதை salary டெஸ்ட் எனக்கு அமுச்சிட்டு இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு தான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தான் அனுப்புறேன் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் சாட்டர்டே சண்டே salary ஃபுல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். 50 மார்க்ஸ் salary. ஸோ சஜஸ்டட் ஆன்சர்ஸ்லேருந்து தான் salary ரெடி பண்ணுவேன் கொஷின்ஸை. ஸோ பண்ணுங்க. எனக்கு நாளைக்கு வெனஸ்டேக்குள்ள அதோட ஆன்சர்ஸ் அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? ஸோ 17th யூ வில் ஹாவ் டெய்லி கிளாஸஸ். ஓகேவா? ஸோ வேகன்சி முடிஞ்சிடுச்சு. இது மட்டும் நீங்க பார்க்கணும். ஸோ பாக்யா டு செக் இன் சிஏ புக் 43. பாக்யா படிங்க பாக்யா. இல்லஸ்ட்ரேஷன் 43 படிங்களா? ஓகே. எக்ஸ் வந்து புனேல ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. முனிசிபல் வேல்யூ வந்து 2 lakhs, ஃபேர் ரெண்ட் வந்து 1,80,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 2 lakh. அவர் ப்ரீவியஸ் இயர்ல வந்து ரெண்ட் வந்து 10,000, அதாவது 15/10 வரைக்கும் 10,000, அப்புறம் 12,000 இன்க்ரீஸ் பண்றாரு. ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸ் ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த ஃபுல் இயர் போய் அடுத்த வருஷம் February 28 ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. அப்பனா எக்ஸ்ன்ற ஆமா ட்ரான்ஸ்ஃபர்ட் பை ஒய் என்ன பண்றாரு? ஃபெயில் டு ரெக்கவர் த ரெண்ட் ஃபார் March 2025. மார்ச் 2025 போது அவருக்கு ரெண்ட் கிடைக்கல. ஸோ இட்ஸ் அன் அன்ரியலைஸ் ரெண்ட். ஸோ 1 month. ஸோ ஒய்க்கு வந்து 1 மாசம் ஓனரு, எக்ஸ் வந்து 11 மாசம். ஆனா ஒய்க்கு வந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல எப்படி வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து எக்ஸுக்கு என்ன இருக்கு, ஒய்க்கு என்ன இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ம். ம். ஸோ ம். ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் நம்ம? ஃபர்ஸ்ட். ம். ம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும். 6.5 months தான் கணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஆமா செப்டம்பர். எப்போல இந்த ரெண்ட்?
ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ம். குட். ம். ம். ஓகேவா? ஸோ ஸோ 1,83,000 இப்படி வரும் உங்களுக்கு. ப்ரொபோர்ஷனேட்டா எடுத்தீங்கன்னா. சொல்லுங்க. ஒய்க்கு சொல்லுங்க. ம். ம். 0. ஸோ இது whichever is greaterன்னு பார்த்தோம்னா 16,666. ஓகேவா? ஸோ இதுல ஜஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷனேட்டா கால்குலேட் பண்றதும் இந்த ரெண்ட் ரிசீவபிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்யா. அது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ம். இது வந்து டைப் 2 ப்ராப்ளம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். போன சிலபஸ்ல இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்திருக்கு. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்ட் ரிசீவபிள் கால்குலேஷன்ஸ்லாம் இந்த முக்கியமான டேக்அவே. ஓகே, குட். இல்லஸ்ட்ரேஷன் 44 பாருங்க பாக்யா. ஹவு ஃபார் யூ ஆர் கம்ஃபர்டபிள். இதுல வந்து நீங்க படிங்க ஃபர்ஸ்ட் கண்ணா. போட்டுடலாமா? நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுருவீங்களா? இல்ல என்னன்னா, ஆஸ் யூஷுவல் அந்த அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் கொடுக்கணும் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? அண்ட் இங்க 3 months வேக்கண்டா இருக்குன்றதுக்கும் போது 9 monthsக்கு தான் எடுத்துக்கணும் ஆக்சுவல் ரெண்ட். இங்க 11 monthsக்கு தான் கால்குலேஷன் எடுத்துக்கணும். மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான். அதே தான் ஹையர் ஆஃப் ஜிஎம்பி வர்சஸ் இது, அப்புறம் இது ஹையர் ஆஃப் அபோவ் இது ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆமா, ஆமா. அஹ், ஆமா. நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்களேன் இந்த சம்ம. இப்ப நீங்க சொல்ற ப்ரொவிஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்களேன். ஆனா இதுல வந்து வேற எதுவும் மாறாது பாக்யா. இதுல ஒரே கால்குலேஷன் தான். இப்போ 1,80,000 அவங்க ஆக்சுவல் ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 3 மாசம் போச்சுன்னா 9 மாசம் உங்களுக்கு ஏஆர்ஆர் வரும். அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மைனஸ் பண்ணிக்கணும். அதான் இது மைனஸ் பண்ணிக்கணும். அதான் சொல்ல வரேன். இது மட்டும் மைனஸ் பண்ணி அது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 30,000 வரலையாம். அதை எடுத்துக்க கூடாது. நோ 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 நோ. ப்ரையர் டு எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதை எடுக்கவே கூடாது. அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆமா. நம்ம சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும், சிஏலாம் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணாலும் நம்ம எப்படி கிளாரிட்டியா இருக்கோன்றது தானே பார்ப்பாங்கல்ல. அதனால நிறைய டேட்டா கொடுத்துருவாங்க. பட் ஆக்சுவலா நம்மளுக்கு ஏதோ 4 டேட்டா தான் தேவைப்படும். ஒரு 10 டேட்டா கொடுத்தோன்னு கொடுத்துட்டு
4 டேட்டா தான் ரெலவெண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரே பாயிண்ட்டு. இது எதுவுமே எடுக்கக்கூடாது. டு நாட் கன்சிடர். ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான் பாக்கியா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மோர் ஆஃப் கோயிங் த்ரூ த ஃபார்மேட் ஹையர் லோயர் பார்க்கறத விட எது நாம் எடுத்துக்கணும் எது எடுத்துக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும் டாக்ஸ்ல. புரியுதா? ஓகே, இதோட முடிக்கிறேன் கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 44 வரைக்கும் ஹோம்ஒர்க்கு போட்டு அமுச்சு விட்டுருங்க. இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புறேன், வெனஸ்டேக்குள்ள அமுச்சு விட்டுருங்க ஆன்சர்ஸ்லாம். ஸோ டெஸ்ட் யுவர் செல்ஃபும் போடுங்க பாக்யா, ஈஸியாக இருக்கும் ஹோம்ஒர்க்கு. ஈஸி சம் இல்லஸ்ட்ரேஷன் 45 ட்ரை பண்ணுங்க, ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க, வரலன்னா சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸி. இல்லஸ்ட்ரேஷன் 45 டெஸ்ட் யுவர் செல்ஃப் வரைக்கும் ரொம்ப ஈஸி. இந்த ஃபைல் அமுச்சு விட்றேன் பாக்யா உங்களுக்கு. ஒரு நிமிஷம்.